கப்பு இந்தியாவுக்கு தான். இதுக்கு மேல எவனும் வரக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. இந்த நடனத்தெல்லாம் அப்படியே அங்கிட்டு போட்டு அடிச்சு பறக்க விட்டுருவாங்களா, கப்பை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. எதுக்கு உங்களுக்கு கப்பு தராங்க? எங்க செமிஃபைனல்ஸ்க்கு வந்து நாங்க குவாலிஃபை ஆயிருக்கோம். இதுக்கு மேல செமிஃபைனல்ஸ் வந்து நாங்க தோத்த சரித்திரமே கிடையாது. அதனால கப்பை கொடுத்துட்டு எங்கிட்டயே கேவலமா எப்படி கேவலமா தோத்தது எங்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. என்ன ரெக்கார்டு இருக்கு? 2000 எத்தனை 2000 சொல்லுங்க. நான் இப்ப சொல்லு 2000. அதே 2024 நாங்க அடிச்சு வெளியே அனுப்பி உள்ள உங்களை அடிச்சுதான் நாங்க ஃபைனல்ஸ்குள்ள போனோம். 2021 21 22 ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. ரெண்டுல கூட விடாம ஜெயிச்சோம்ல. சரிப்பா, 24 சம்பவம் செஞ்சு உடுத்தோம்லப்பா. இப்போ ஒண்ணும் வேண்டாம்ப்பா, பிளேயர்ஸ் பேர் போடுவோம்ப்பா. யாருக்கு ஈக்குவலா இருக்கான்னு ஆரம்பப்பா. நீ ஏன் சொல்லுப்பா. உனக்கு 11 பிளேயர் ஞாபகம் இருக்கா இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும்? சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அறக்குறேன். சொல்லுப்பா. ஃபில் சால்ட், அபிஷேக் சர்மா. சொல்லுப்பா. ஃபில் சால்ட்டுக்கு அபிஷேக் சர்மா. என்ன ஃபில் சால்ட்டுக்கு ஏன் அபிஷேக் சர்மா வராது? ஏன் வராது? எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஓகே, அடுத்து வேற எங்களுக்கு இல்ல. ஆனா எங்களுக்கு லீக் மேட்ச்ல விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லோக்கல் மேட்ச்ல விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 5 டக் அவுட் தம்பி, வேர்ல்ட் கப்ல ஒரு துண்டு தவறிடுச்சுப்பா. நாங்க எப்பனாலும் ஃபார்முக்கு வருவோம். அதனால நாங்க கண்டிப்பா வருவோம். என்ன T20 வேர்ல்ட் கப் மட்டும் பாக்குறீங்களா? அது முன்னாடி அடிச்சது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னாலே டக் அவுட் தான். சரிப்பா, உனக்கு நான் ஒன்னும் கேட்கலப்பா. வேற எதுவுமே நீ பேசல. ஃபில் சால்ட்டுக்கு அங்கிட்டு கூட ஓப்பனிங் இருக்கிற ஆள் பேரை மட்டும் சொல்லி இருக்கு. அப்ப நான் கொடுத்துறேன். அதான் நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் விட்டு தள்ளு. போன மேட்ச் எப்படி ஒரு குரூசியலான மேட்ச்ல சாம்சன் அடி பொழந்து துவைச்சாரோ ஞாபகம் இருக்குல்ல? அதுவும் அது எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாக். சோ இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த பிரஷரை ஹேண்டில் பண்றதுக்கு சாம்சன் தான். சோ சாம்சங் அப்படி நீ சொன்னேன்னா நான் பின்னாடியே கூப்பிட்டு வருவேன் ஜாஸுக்கு. என்கிட்ட உண்மையிலே அந்த ஜாஸ் பட்லருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஒரு பவர் ஹிட்டிங்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓப்பனா சொல்லணும்னா என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனா பிளேயர் இல்லைன்னு சொல்லாத. இசான் கிஷன் இருக்காரு. ஏன்னா வான்கடை பிச்சு, வான்கடையில அவர் நல்லா படுத்து புரண்டு எல்லா பிச்சையும் அனலைசிஸ் பண்ணுவாரு. சோ எங்களுக்கு இசான் கிஷன். ஆமா, ஜாஸ் பட்லர் அங்கே தான் பிறந்திருக்காரு. ஜாஸ் பட்லர் சரி விடுங்க, செஞ்சுட்டாரு. என்ன ப்ளூன்னு வந்தாலே அடிப்பாரு. சொல்லவா வேணாம், சரி ஒத்துக்கிறோம். சரி, எங்க கேப்டன் ஹாரி ப்ரூக். இங்கிட்டு சூரியகுமார் யாதவ். ஹாரி ப்ரூக் ஒரு மேட்ச் அடிச்சாரு பாகிஸ்தான் கூட. கரெக்டா? ஒரு மேட்ச் மட்டும் அடிக்கல, அவர் அடிக்கிறாரு. பால் பட்டுச்சு செத்திங்கடா. எங்களுக்கு அதேதான், பால் பட்டுச்சுன்னா செத்திங்கடா. இன்னொன்னு சொல்றேன், சூரியகுமார் யாதவுக்கும் மும்பைக்கும் இருக்கிற பாண்டு தெரிஞ்சுமா பேசுற? சொல்லு. ஐபிஎல்கான பிரான்சைஸ் கிரிக்கெட் விளையாடுறதே வான்கடை பிச்சில தான். தெரிஞ்சும் பேசுற பத்தியா? தெரிஞ்சதாலதான் பேசுறேன். அடுத்து எங்க ஆளு வருவாருன்னு நான் சொல்றேன். ஜேக்கப் பெத்தலை கூட்டிட்டு வர்றேன். திலக் வர்மா முடிஞ்சு. அதாவது இது இந்தியன் பிச்சும் இந்தியன் டீமும் இங்கிலாந்து டீமும் விளையாடல. மும்பை இந்தியன்ஸ் டீமும் இங்கிலாந்து டீமும் தான் விளையாடுது. டீமை எடுத்து பார்த்தேன்னா மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க. சோ வான்கடை பிச்சு அட்வான்டேஜா இருக்கும். ஏன் மண்ணா கவ முடியாதுன்னு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச் வான்கடை பிச்சில தான் விளையாண்டீங்கன்ட்டு இதெல்லாம் நீங்க கேட்கலாம். நான் கேட்டுக்கிட்டேன். நான் ஜோஃப்ரா ஆர்ச்சரை கூட்டி வருவேன். அவனும் அங்கேயே உட்காந்து பிறந்தவன். பும்ராவா ஆர்ச்சரா? சொல்லுப்பா. ஆர்ச்சரை வச்சு சாம்சன் மட்டும் கிடையாதுடா. அடுத்தது இவர் பாண்டியா இருக்காரு, சிவம் துபே இருக்காரு, அக்ஷர். பேட்டிங் டெப்த் கிட்டத்தட்ட 8 பேர். லியான் டாசன் இருக்கான், அடில் ரஷீத் இருக்கான், வில் ஜாக்ஸ் கொஞ்சம் பயம். ஏன்னா அவருக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஹோம் கிரவுண்ட். நாங்க ஒத்துக்கிறோம். இன்னொன்னு சொல்றேன், சொல்லுங்க. இந்தியாவுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ஒண்ணு இல்ல. என்ன இல்ல? ஒரு காமன் கம்போசரா கூட்டு போறதுக்கு ஒரு ஆள் இல்ல. ஏதோ நேத்து பிறந்துட்டாரு ஒரு ஆளு. பிறந்திருக்காருல, அந்த பிறந்ததை வச்சு நாங்க கப்படிக்கணும்னு எங்களுக்கு ஆசை. எப்படியாச்சும் அடிச்சிடணும். நம்ம பிறந்தவருக்கு தான் ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குல்ல. கரெக்டா? ஆனா நாங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணணுமோ நாங்க அதை டேக்கிள். இன்னொன்னு, நேத்து வந்து எங்க ஆளுக்கு பேட்ல பட்டுருச்சு, மிச்ச ஆளுக்கு படல. இந்த மாதிரி 10 தான் பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த 10 பேர்ல ஒரு 2 பேருக்கு அந்த மேட்ச்ல படாதா? படலன்னா பற்றும். நம்புவோம். இந்தியா என் பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஜெயிக்குது. இன்னொன்னு, ஜஸ்பிரீத் பும்ரா மும்பை அப்படி பிச்சை அந்த அனலிஸ்ட். நாங்க ஜெயிச்சு அப்படி வந்துருக்கோம். நீங்க நாங்க ஜோச்சிருக்கீங்க. நீ தான்டா தோத்த லீக் மேட்ச்ல. யாரோ ஒரு டீம் இருடா. நீ ஒரு டீம் கூட தோத்த. யார் கூட தோத்தது? நீ ஏன்ட்ட கேக்குற பத்தியா? தோத்தது ரெக்கார்ட்ல வச்சுக்கிறது இல்ல, ஜெயிச்சதை மட்டும் தான் வச்சு போனாங்க. தோக்கல. நாங்க எங்க அதெல்லாம் நாங்க தோக்கதா கணக்குல இல்ல. நீ அதாவது ஏமாத்துறேன். தோத்தா ஒத்துக்கிறோம் எங்களை மாதிரி. ஆமா, நாங்க இவங்க கூட தோத்த. யாரு கூட? சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்தோம். அந்த சவுத் ஆப்பிரிக்காவை பழி வாங்குறதுக்கு நாங்க வந்து புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கோம். குறுக்க வந்துடாத, அவ்வளவுதான் உனக்கு பேச்சு. மறுக்க வர மணல் லாரியே நாங்க தான் உங்களை அடிச்சு நாங்க போறோம். அதாவது ரயில் வந்து வேகமா போகுது, நீங்க மணல் லாரி வந்து நிப்பாட்ட போறீங்க. யார் அடிக்கிறான்னு பாப்போம். இப்பவும் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இங்கிலாந்து தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயிக்கும். உங்களோட கமெண்ட் கீழே பண்ணுங்க.